கரூர் துயர சம்பவம் குறித்து சட்டப்பேரவையில் விளக்கமளித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். விஜயின் பரப்புரை கூட்டத்திற்கு 606 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டதாக விளக்கம். கரூர் பரப்புரைக்கு தாவேக தலைவர் விஜய் 7 மணி நேரம் தாமதமாக வந்ததே கூட்ட நெரிசலுக்கு காரணம் என முதலமைச்சர் குற்றச்சாட்டு. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை தாவேகவினர் முறையாக செய்யவில்லை என்றும் விளக்கம். கரூர் அரசு மருத்துவமனையில் உடல்களை வைக்க குளிர்சாதன பெட்டிகள் இல்லாததால் உடனடியாக உடற்கூறாய்வு செய்யப்பட்டது. கரூர் சம்பவத்தில் அனைத்தும் சட்டப்படி நடைபெற்றுள்ளதாக முதலமைச்சர் விளக்கம். அரசு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்காததே கரூர் துயர் சம்பவத்திற்கு காரணம். உரிய பாதுகாப்பு அளித்திருந்தால் உயிர் சேதத்தை தவிர்த்திருக்கலாம் என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் இடையே காரசார் வாதம். கூட்டணிக்காகவே இபிஎஸ் கரூர் துயரம் குறித்து பேசுவதாக முதல்வர் விமர்சனம். சட்டப்பேரவையில் சபாநாயகர் இருக்கை முன்பு அமர்ந்து அதிமுகவினர் தர்ணா. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து அமைச்சர் பேசியதை கண்டித்து வெளிநடப்பு. கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதிமுகவினர் பேரவைக்கு வந்ததாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. அதிமுகவிற்கு கூட்டணி சரியாக அமையவில்லை என்றும் விமர்சனம். சட்டப்பேரவைக்கு கருப்பு பட்டை அணிந்து வந்த அதிமுக எம்எல்ஏக்கள். இபிஎஸ் மீது அதிருப்தியில் இருக்கும் செங்கோட்டையனும் கருப்பு பட்டை அணிந்து வருகை. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று 2 முக்கிய சட்ட மசோதாக்கள் தாக்கல். அரசியல் கூட்டங்களுக்கு விதிமுறைகளை வகுக்கும் மசோதா தாக்கல் செய்யப்படலாம் என எதிர்பார்ப்பு. சட்டப்பேரவையில் அமைச்சர் துரைமுருகனை இருக்கையில் அமர்ந்து கொண்டே பதிலளிக்கும்படி கேட்டுக்கொண்டு சபாநாயகர், வயதானவர் போல் காட்டுகிறீர்களா என்று துரைமுருகன் பதிலளித்ததால் அவையில் சிரிப்பலை. பேரவைக்கு கருப்பு பட்டை அணிந்து வந்த அதிமுக எம்எல்ஏக்களுக்கு ரத்த அழுத்தமா என சபாநாயகர் கிண்டல். பேரவைத் தலைவர் அவர்களே, சிறைகளிலே இருக்கக்கூடிய சிறைவாசிகளுக்கு ஒரு அடையாளம் கொடுப்பார்கள். அதே போல இன்றைக்கு தனி அடையாளத்தோடு நம்முடைய உறுப்பினர்கள் சிலர் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று எண்ணுகின்றேன். ஆனால் அவர்களை பற்றி நான் தவறாக சொல்லவில்லை. அதே நேரத்தில் இங்கே போலூரிலே டெல்லியில் தீபாவளி பண்டிகைக்கு பசுமை பட்டாசுகளை வெடிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி. பசுமை பட்டாசு தயாரிப்பை முழுமையாக கண்காணிக்கவும் உத்தரவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் உயர்வு.
1 கிராம் 11,860 ரூபாய்க்கும், 1 சவரன் ஆபரண தங்கம் 94,880 ரூபாய்க்கும் விற்பனை. ஆபரண தங்கத்தைப் போலவே வெள்ளி விலையும் தொடர்ந்து உயர்வு. 1 கிலோ வெள்ளி 2,07,000 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக கனமழை. வேலூரில் விடிய விடிய பெய்த கனமழையால் சாலைகளில் குளம் போல் தேங்கிய மழைநீர். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை நாளை தொடங்குகிறது. கோவை, நீலகிரி, திண்டுக்கல் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தீபாவளியை முன்னிட்டு களை கட்டிய கால்நடை சந்தை. 1 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் நடைபெற்றதால் விவசாயிகள், வியாபாரிகள் மகிழ்ச்சி. ராஜஸ்தானின் ஜெய்சல்மாரில் தனியார் பேருந்து தீப்பிடித்து விபத்து. 20 பயணிகள் உடல் கருகி உயிரிழப்பு. 16 பேர் காயங்களுடன் மீட்பு. ராஜஸ்தான் பேருந்து தீ விபத்தில் பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி இரங்கல். உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கவும் உத்தரவு. காசா அமைதி ஒப்பந்தத்திற்காக அதிபர் டொனால்டு டிரம்பை பாராட்டி கட்டுரை வெளியிட்ட டைம் இதழ். அட்டைப்படத்தில் தலைமுடி இல்லாத புகைப்படத்தை பயன்படுத்திவிட்டதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் கடும் விமர்சனம்.